தமிழக வெற்றி கழக மாநாட்டு களத்தில் வெயிலை சமாளிக்க முடியாத தொண்டர்கள் வேப்பங்குலைகளை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து அளித்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். அதனை பார்க்கலாம். வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. 36 டிகிரி செல்சியஸ் வெயில் இங்கு பதிவாகி கொண்டிருக்கூடிய வேளையில் வெயிலின் தாக்கத்தால் பலரும் பல சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வெயிலிலிருந்து தப்பிப்பதற்காக வேப்ப மரத்துடைய வேப்ப இலையை பறித்துக் கொண்டு அவர்கள் இந்த வெயிலிலிருந்து தங்கள் தலையில் வைத்து தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெயிலிலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேப்ப மரத்தில் வரக்கூடிய வழியில் இருந்த வேப்ப மரத்திலிருந்து அதிலிருந்து இலைகள் எல்லாம் உடைத்து கையில் வைத்துக் கொண்டு அவருடைய தலையில் வைத்து அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கான அந்த வழியில ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த வெயில் ஒருபுறம் வாட்டி வதைத்தாலும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்க முடிகிறது. வெயில் ஒருபுறம் அவர்களை வாட்டி வதைத்தாலும் எப்படியாவது இந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய உரையை கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். 5 கிலோமீட்டர் எடுத்துட்டு வரோம்னா தலைமையில வெயில் தாங்க முடியல. கொடை இல்ல, கொடை இல்லாம நம்மளுக்கு இதுதான் எங்களுக்கு கொடை இருக்கதான் எங்களுக்கு கொடை, அதுதான் எங்களை காப்பாத்துது. வெயிலுக்கு தலைவரோட பீச்சைக்காக தான் இவ்வளவு நேரத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்து உங்க பேருந்துல இருந்து இறங்கி வந்தீங்களா? எவ்வளவு தூரத்துல இருந்து இறங்கி வந்தீங்க? குறிப்பா உங்க பேருந்து எங்க பார்க் பண்ணிருக்கீங்க? அதை பத்தி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்திட்டு வந்திருக்கிறோம். அது அங்கிருந்து உடச்சிட்டு வந்தோம். எப்படி வெயில் பார்த்தோம், வெயில் தாக்கு பிடிக்க முடியல எங்களால. அதுல இருந்து 10 கிலோமீட்டர் வேப்பிலை உடச்சிட்டு வந்து இதே வாடி போச்சு. என்ன இருந்தாலும் இந்த மாநாட்டை அவர்கள் உற்சாகத்தோடு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிவிகே என்றும் தளபதி என்றும் அவர்கள் கூறியபடியாக உற்சாகத்தோடு தான் இந்த வெயிலை அவர்கள் அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0